ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 18/11/2024 24/11/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசி, அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், சுக்கிரன் தனுசுல, சனி கும்பத்தில், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரம் பார்த்தடையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தடையானால் இந்த வாரத்தில், அதாவது 18ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 19ஆம் தேதி அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி வளர்பிறையில் இருக்குது. அதாவது இந்த வாரத்தில் பார்த்தடையானால் தேய்பிறையில் வருது. அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி. இப்போ தான் பௌர்ணமி முடிஞ்சது, தேய்பிறை சதுர்த்தி. அதனால் சங்கடஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீர்கள்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். அதாவது சங்கடஹர சதுர்த்தியில் உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக இந்த தேய்பிறை சதுர்த்தியை சொல்கிறோம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தடையானால் வாஸ்து நாள் 23ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது. அதாவது 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். காலை 10:14 11:44 வரை இருக்குது. வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள். பொதுவாகவே வாஸ்து புருஷன் பார்த்தேன்னா வருஷத்துக்கு 8 நாள் தான் நித்திரை விடுறார். அதாவது ஆனி, புரட்டாசி, மார்கழி, அதுக்கப்புறம் பங்குனி, இந்த 4 மாதத்துலேயும் வாஸ்து புருஷன் கண் விழிப்பது இல்லை, நித்திரை விடுவதில்லை. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும்பொழுது ஒரு 1.5 மணி நேரம் வருது. இந்த 1.5 மணி நேரத்தில் பார்த்தடையானால் அவர் 5 விதமான வேலைகளை செய்கிறார். அதாவது அவர் நித்திரையை விட்டு எழுந்து அவருடைய என்ன சொல்கிறது, அதாவது காலை கடன்களை முடிக்கிறது ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு ஸ்நானம் செய்தல் ஒரு 18 நிமிஷம். கடவுளுக்கு பூஜை செய்தல் ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு போஜனம் செய்தல் 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் 18 நிமிஷம். பொதுவாகவே இந்த தாம்பூலம் தரித்தல் நேரத்திலும் போஜனம் செய்யும் நேரமான இந்த கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை சுமூகமாக, அதாவது எந்த வேலைனா வீடு கட்டும் வேலைகளை, வாஸ்துக்காக வீடு கட்டுறது, நிலம் கால் ஊன்றது, அதை தவிர புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடேற்று நிச்சயமாக நிறைவேறும். இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பார்த்தேன்னா நீங்கள் அதாவது அஷ்டமி, நவமி, திதி, வாரம், சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும். அந்த கடைசி 36 நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும். இந்த வாரம் பார்த்தேனால் 21ஆம் தேதி 21/11/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும், எதிரிகளால் தொல்லை, பண கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதன் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் கால பைரவ அஷ்டமி, அதாவது 22ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா கால பைரவ அஷ்டமி. அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது, சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது. அதனால் கால பைரவர் அப்படின்றவர் இந்த சிவன் கோவில் சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள்.
காலபைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்பவர். சனி பகவானுக்கே அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்ததே ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சரி, இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா துலா ராசிக்காரர்களுக்கு 18ஆம் தேதி காலை வரலும் இருக்குது. அதாவது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதாவது கோச்சார சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான்றவர் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது. இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும். யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க. அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம், புதிதாக முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் அதாவது 18/11/2024 24/11/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரை எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய நீங்கள் கட்டணத்தை செலுத்திட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் அதாவது 50 வயசு 55 வயசு வரலும் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருப்பாள். அதே மாதிரி விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள். துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பாள். அது விருச்சிக ராசியில் இருப்பாள். இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள், கால் நட்சத்திரம், முக்கால் நட்சத்திரம், மர நட்சத்திரம், இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. எந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் இருக்கா, எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாமல் இருக்குது. இதன் மூலியமாக அவர்கள் அதாவது பெருமாளுக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறதுலேருந்து அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இவளுக்கு நல்ல காலம் இந்த ராசியில் பிறந்திருக்கா, அதே மாதிரி லக்ன சந்தி இருந்ததுன்னா இந்த லக்னத்தில் பிறந்திருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் அடுத்த லக்னமாக இருக்கும், லக்ன பாதங்களும் வேறுபட்டு போயிருக்கும். அதனால் அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு கணித்தது எல்லாமே பொய்யா போகக்கூடும். அதனால் இதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தர நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/11 24/11/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கார். இதில் என்ன விசேஷம்னா ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்த ஸ்தானத்தில் இருக்கார். இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு அதுவும் துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணியம் நிச்சயமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன சார் இது சனி போய் உட்காந்துருக்காரு, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களேன்னா, சனி தன்னுடைய வீட்டில் அவர் 5ஆம் அதிபதியாக அமரக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறதுனால அவருடைய வீட்டுக்கு எப்பொழுதும் ஒருவரும் தவறான விஷயங்கள் பண்ண போகிறதில்லை. அதனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உங்கள் சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றம் கொண்டவர், ஒரு பெரிய யோகர்னு சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் சனி உச்சம் பெறுறார். அதனால் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 4, 5 அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். எதவரை பார்த்தாலேயானால் சச யோகம்னு சொல்லக்கூடிய பஞ்சமகா புருஷ யோகத்தில் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவு வந்தாலும் செலவுகள் இருக்கும். சூரியனும்
குருவும் நேர் பார்வை 180 டிகிரி வக்கரம் பெற்ற குரு அப்படின்றதுனால சிவ ராஜயோகம் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு நிபுணத்துவமும் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். நீங்கள் எதை பேசினாலும் வெற்றி வாய்ப்பை கொண்டு பேசக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது துளாராசிக்காரர்களுக்கு 18/11/2024 24/11/2024 வரலும் உண்டான வாரத்தில் 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 8 மணி வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதும் அவரே ராசிநாதனாக இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுபரனுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். இது 20ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணியிலிருந்து 22ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் நீச்ச பங்கம் பெறார். ராசிக்கு 2/7ஆம் அதிபதி நீச்ச பங்கம் பெறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகம் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் வரவு, பொருள் வரவு இது எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை குறிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய தொழில் அமையும். அதுவும் இந்த பால் பதனிடும் தொழில்கள், அது தவிர இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சின்னத்திரை பெரிய திரை இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தார் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு சேரும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் எந்த ஒரு தோஷமும் அல்லாத நிலையை கொடுப்பார். இருந்தாலும் சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம் வருது. அதனால் பண வரவு, அதாவது லாபங்களில் சற்று பின்னடைவு இருந்தாலும் வெற்றி எல்லாத்துலேயும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தூக்கம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதுவும் இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரி, இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதை தவிர இந்த துணி, வெள்ளை துணி இதெல்லாம் இது பண்ணுறது, அது தவிர நூல், பால் பதனிடும் தொழில்கள், பால் தொழில்கள், அதை தவிர இந்த வாரத்தில் பார்த்தேனால் இந்த டைமண்ட் மர்ச்சன்ட்ஸு, கோல்டு மர்ச்சன்ட்ஸு இவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று அதாவது தூக்கத்தை கெடுப்பார். அதனால் விநாயகரை வழிபட்டுன்னு வாங்கும். அதை தவிர பார்த்தேனால் இந்த வாரம் இது வருது, அதாவது சங்கடஹர சதுர்த்தி வருது. விநாயகருக்கு போயிட்டு ஒரே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்க. ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.